உரிமைக்குரிய பூதிப்புறம் முத்துச்சாமி ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து நமது புதுக்கோட்டையை சேர்ந்த அரியாண்டி சின்னையா அவர்கள் இந்த பாத யாத்திரையை மிகவும் கருத்துமாக ஐயா சொல்லும் அவர்களுடன் சீரும் சிறப்புமாக அந்த அரியாண்டி சின்னையா புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிகவும் ஒரு அற்புதமான மாமனிதர். அந்த மனிதர் ஒத்த கடையிலே நாம் என்னவெல்லாம் தவிக்க விட்டு இதயத்தை தவிக்க விட்டு ஒத்த கடையிலே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே இறைவனின் திரு பொற்பாதங்களிலே அவர் சரணாகதி அடைந்து விட்டார். அன்றைய நாள் மிகவும் எல்லோரும் இந்த பாதயாத்திரை அன்பர்களாம் வழங்கினார்கள். அந்த நாள் உண்மையிலே மிகவும் வருத்தத்துக்குரிய நாள். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஐயா அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து ஆம்புலன்ஸிலே கொண்டு சென்றோம். அந்த இறைவனுடைய அந்த காட்சியை காண வேண்டும். எவ்வளவு கூட்டம்! புதுக்கோட்டை மக்கள் எல்லாம் வழிகளிலும் காத்திருந்தார்கள். அரியாண்டி சின்னையா அவர்கள் அந்த பொன்னுடலை பார்ப்பதற்கு. மற்ற இடங்கள் என்ன சொல்லுவான், இந்த வண்டியில பிறகு போகுது, அந்த பாடி போகுது. ஆனா அங்க புதுக்கோட்டையில பொன்னுடன் தான். அதனால கேட்டேன், காலால கேட்டேன், அதனால பார்த்து காலால கேட்டேன், பொன்னுடன் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த புதுக்கோட்டையிலே நாங்கள் ஆம்புலன்ஸ் உள்ளே கொண்டு போனோம். கதறிய காட்சி இன்னும் கண்களிலே விட்டு அறவில்லை. அதற்கு இறைவனின் மனமுடி பிரார்த்தனை செய்வோம். என்ன செய்ய முடியுங்களா? ஏதும் அறிந்திலேனே பெருமான் கூறுகிறார், நான் சிறியேன், இருந்த திசை சொல்ல அறியேன் என்றார். என்ன சொல்றாரு? இருந்த திசை சொல்ல அறியேன், நான் சிறியேன் என்றார். பெருமான் எப்பேற்பட்ட ஞானி! எவ்வளவு விஷயங்களை அந்த விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் கூறுகின்றார், இருந்த திசை சொல்ல அறியேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சின்னையா அவருடைய குளிச்சு ஏறப்பட்டோம். எல்லாரும் பெருமாட்ட கண்டது. அப்புறம் அதை பாருங்க. இப்ப நம்ம ஐயா முத்துச்சாமியோட மகன் ராமலிங்கம் அவர்கள் தேனியிலே பூதிப்புறத்திலே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அடியனுக்கு அறிமுகம் வந்துச்சு. முதல் நாளே போய் அங்கே செய்ய வேண்டிய வேலைகளை முதல் நாளில் இருந்து 2ஆம் நாளில் இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்து அங்கே நல்லடக்கம் செய்தோம். முத்துச்சாமியாவுக்கு அடியேன் போக முடியவில்லை. ஆனால் என் துணைவியார் அம்மையார் அவர்கள் சென்றார்கள். அந்த அடிப்படையிலே ராமலிங்கம் அவர்களுக்கு, முத்துச்சாமி அவரோட மகன் ராமலிங்கம் அவர்களுக்கு நாம் இருந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த இறுதி கடன்களை இறுதி வேலைகளை செய்து வந்தோம். ஆக நமது பாதயாத்திரையிலே 3 பேரை இறந்து விட்டோம். முத்துச்சாமி ஐயா, சின்னையா, ராமலிங்கம். அந்த 3 பேர்களுக்கும் ஒரு 5 நிமிடம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, கணிப்பெருங்கரணி, அருட்பெரும் ஜோதி சொல்லி அவருடைய புதுக்கோட்டை, அதாவது அருட்பாவனை என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை ஜெகநாதன் அவர்களும் இப்பொழுது சமீபத்திலே நம்மை விட்டு நாம் சென்றுவிட்டார்கள். ஆக இப்படி எத்தனையோ ஆன்மாக்கள் இறைவனின் திருவடியிலே இறைப்பாக செல்கின்றார். அங்கே ஒரு பட்டினத்தார் சென்றார்கள், ஒரு ஞானியும் சென்றார். சொன்னார், ஒரு இறந்த வீட்டிலே பார்த்து அங்கே பிரேதத்தை பார்த்து சொன்னார், இவர்களெல்லாம் பிரேதத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார்கள், இனி சாகும் பிணங்கள் என்று சொன்னார். எப்படி சொன்னார்? எவ்வளவு எண்ணி பாருங்கள், கண்களை மூடி எண்ணி பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை எண்ணி பாருங்கள், இனி சாகும் பிணங்களை என்று சொன்னார் ஒரு ஞானி. ஆக நாம் இந்த வார்த்தையே நம் உயிரை விட்டு இந்த இறைவன் திருவடி அடைவதற்குள்ளாக எத்தனை காரியங்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை செய்து விடுவோம். யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் பெருமான் சொல்கிறார், என்னிடம் ஒருவர் கேட்கப்பட்டு அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய திறமை எனக்கு யாரும் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத நிலை எனக்கு வள்ளல் பெருமானுக்கு. நம்மளுக்கு தான் பெருமான் அற்புதத்துக்கு ஆண்டவருக்கு கண்ணீர் விடுறார், இல்லை என்றால் இல்லை எனக்கு. ஆக இந்த
திருப்பாதங்களில் இறைப்பாதல் செய்கின்ற அந்த ஆன்மாக்களுக்காக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு 5 நிமிடம் சுவாமிகள் கொஞ்சம் கவனிங்க. ஒரு 5 நிமிடம் இறைவனின் திருப்பாதங்களிலே இறைப்பாடிக் கொண்டிருக்கின்ற முத்துச்சாமி ஐயா, சின்னையா, காமலிங்கம், புதுக்கோட்டை ஜெகநாதன் அவர்களுக்காக ஒரு 3 மணித்துளிகள் கண்ணை மூடி மனம் மூடி வல்லவர்களாகவே சொல்கிறார்களே என்பதாம் நிற்குக அந்த காரணத்தை நாம் சொல்ல வேண்டும். உணவு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே ஆட்டோவிலே கொஞ்சம் ஏதோ பெட்ரோல் போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தகவல் வந்தது ஒளிபரப்பிலே. ஆகவே ஐயா அவர்கள் இந்த இடத்தை நமக்கு கொடுத்து இவ்வளவு செலவு செய்து அனைவருக்கும் எல்லா வசதியும் ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா கண்ணையா முத்தம்மா திருமண மாளிகை முருகேசன் ஐயா அவர்களுக்கு இந்த இறைவனின் அற்புத அருளாற்றல் இறைவன் வழங்குவார் என்று கூறி இப்பொழுது அவர்களை பேச அழைக்கிறோம். அன்புஞ்சோதி அன்புஞ்சோதி தனிப்பெருங்கருணை அன்புஞ்சோதி கொல்லாவிரதம் கொள்ளாவுங்க எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. அன்பார்ந்த பெரியவர்களே, வடலூர் பாத யாத்திரையாக நடக்க இருக்கும் பெரியவர்களே, தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து ஊர் மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வயதானவர்களாக இருக்கிறீர்கள், அவர் அத்தனை பேர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு பாதம் பணிந்து அடிபணிந்து வணங்குகிறேன். இந்த ஏற்கனவே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு இதே அமைப்பு வந்தது. அப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் நீங்கள் இங்கே வரலாம், எப்போ வேணாலும் வரலாம் என்ற ஒரு தகவல் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். 3 நாட்களுக்கு முன்னாக ராமலிங்க ஐயா அவர்கள் வந்தார்கள். வல்லநாத சபையிலிருந்து செல்லத்தமிழ் கோவில் வல்லநாத சபையிலிருந்து இங்கே வருகிறோம், நீங்கள் இரவு தங்களுக்கு மட்டும் இடம் வேணும் என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னேன். அதன்படி அந்த அடிப்படையில் இன்று இந்த சொற்பொழிவாகவும் அகவர்களுடைய கருத்துக்களையும் விரைவுபடுத்தி பகிர்ந்து கொண்டோம். போயிட்டு வர்றாங்க, அப்ப இருந்து அவருக்கு ஊக்கம் கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் அந்த மனசுல உள்ள ஒரு தெளிவும் ஒரு துணிவும் இருக்கு. ஏன்னா அவரோட வல்லாரே துணைக்கு வர்றாரு. அந்த அழைப்புல தான் அவங்க வர்றாங்க, அந்த அடிப்படையில் தான் அவங்க வர்றாங்கன்றத கொடுக்குறேன். மேலும் கந்தக்கோட்டத்துக்குள்ள வந்து முருகன் மேல வடலாத அதிகமாக பற்றுள்ள இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு கந்தலாக்கான ஒரு பாட்டு பாடுகிறேன். நான் என் செய்யும் வினை நான் என் செய்யும் என்னை நாடுந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் கோடும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, எனக்கு முன்னே வந்து தோன்றினே. கந்தரவர்களுக்கு அறிஞர் முருகனுக்கு இந்த பக்தருக்கு அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலையும் போடாது. அது மாதிரி நீங்க பாத யாத்திரை செல்லும் பொழுது உங்களுக்கு முருகனும் வருவாரு, மயில கூட வருவாரு, உங்க கூட வருவாரு,
வயசுல அந்த பழக்கம், வேட்டையாடுற பழக்கம், அந்த நுண்ணிய குறி இருந்தது. எல்லா உயிரையும் கொள்ளணுங்கிற எண்ணத்துல அதை சுட்டுக்கிட்டு இருந்தான். சுட்டு போட்டுருவான். அந்த காக்கையை ஒன்றும் செய்ய மாட்டான். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். இருக்கிற நேரத்துல அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய அவங்க அப்பாவுடைய குரு ஒருத்தர் வந்தார். வந்த உடனே வீட்டில் வந்தோடனே அவரை உபசரித்து வாங்க உட்காருன்னு சொல்லி காலையில் உட்கார வச்சிருக்காங்க. அவரு அதிகாலையில் வந்ததுனால அவரு இந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி நான் குளிக்கணும், கிணத்தடியில் வந்து தண்ணி இறைச்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், சரி என்னங்க வாங்க குளிப்போம், குளிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கிணத்தடி கூட்டு போய் உட்காந்து அவர் சமணம் கட்டி உட்காந்துட்டாரு. துண்டை கட்டி சமணம் கட்டி உட்காந்துருக்காரு. தண்ணி இறைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கான். பல வாடி ஊற்றிக்கிட்டே இருக்கான். அவர் வாட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு. அது வாட்டு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. வாளி உடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. யாரு நம்மளை ஒரு வழி பண்ணாம இருந்தாலும் விட மாட்டாங்க போல தெரியுது. இங்க வந்து வயசானாலும் இங்க வந்து அப்பா குருன்னு வேற சொல்லிட்டாரு. இங்க உட்காந்து நம்ம கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஊத்திக்கிட்டே இந்த நினைப்பு நடத்திக்கிட்டு இருக்கும் போது 66 வாளிய தண்ணி ஊத்திட்டாருங்க. இந்த நினைப்பு நினைக்கும் போது டக்குன்னு அவர் சொல்றாரு, தம்பி எத்தனாவது வாளி ஊத்துற அப்படின்னு கேட்டார். 66 ஊத்திருக்கேன் அப்படின்னா. சரி இந்த ஒரு வாளி ஊத்து அப்படிங்கிறாரு. 67வது வாளி ஊத்துற உடனே சரி போதும் அப்படிங்கிறாரு. அப்பா விட்டுச்சப்பா அப்படின்னு சொல்லி ஓடுவோம்னு சொல்லி பார்த்தா அவரை கூட்டி கொண்டு போய் வேஸ்ட் இதெல்லாம் உடையெல்லாம் கொடுத்து அவர் உட்காந்துருக்காரு. காப்பி வந்து அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க. அந்த பெரியவருக்கு வந்து காப்பி கொடுக்குறாங்க. அந்த காப்பியை குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே அவங்க அப்பா வந்து குரான்ல வந்து ரொம்ப, அதாவது முஸ்லிம் ரொம்ப பக்தி உள்ளவர். குரானை பூரா கரைச்சி குடிச்சவர். அந்த அளவுக்கு இப்போ நம்ம அகவலில் படிக்கிற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கவங்க. அவங்க ஐயா, அவங்க இவருடைய ஐயா வந்து அவரு எப்படின்னா குரானவே ரொம்ப படிச்சு அதுல வந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அருப்பா புதுக்கும் சேர்த்து படிச்சவர் அவங்க ஐயா. அந்த அளவுல அவங்க வீட்டினுடைய அமைப்பு இருக்கு. அவங்க முன்னோர்களுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெரியவர் வந்து தம்பி அந்த அலமாரியில் இருக்கிற அந்த வெள்ளையா இருக்க அந்த ஒரு புக்கை எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வெள்ளையா இருக்கிற புக்கை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அந்த பையன் போய் அந்த வெள்ளையா எடுத்திருக்கான். எடுக்கும்போது அங்கே நிறைய குச்சி இருக்கு பாரு, அது ஒரு குச்சியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த குச்சியை எடுத்துட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறான். அந்த பையன் கொடுக்கும்போது அவர் வந்து எதையுமே பார்க்கல, எதுவுமே செய்யல. இடையில ஒரு குச்சியை சொருவி அந்த பக்கத்தை பிரிக்க சொல்றாரு. இவர் சொல்றாரு பக்கத்தை பிரிக்க சொல்றாரு. அந்த பக்கத்தை பிரிக்கிறான். அந்த பையன் பிரிக்கிறான். படி அப்படின்னு சொல்றாரு. படிக்கும்போது அதுல ஒரு முதல் பாட்டு அருப்பாவில் அந்த பக்கத்துல ஒரு 3/4 பக்கம் இருக்கும். புஸ்தகத்துல 3/4 பகுதி இருக்கும். பிரிக்கிறாங்க. அதுல வந்து குச்சியில் அந்த பக்கத்துல பாட்டை படிக்க சொல்றாரு. அது வந்து 2 பாட்டு படிக்கிறாப்புல. 2 பாட்டு படிச்ச உடனே சரி 3வது பாட்டு படிக்கிறான். அந்த பையன் படிக்கிறான். 3வது பாட்டையும் படி அப்படிங்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே திருப்பி இருக்கா படி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இப்படி ஒரு 3 தடவை 4 தடவை படிக்க சொல்றாரு. இவன் என்ன நினைச்சிட்டான், நான் தப்பா என்னமோ படிக்கிறோமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டான். அந்த பையன் நினைச்சிருக்கான். நினைச்சிட்டு என்ன பண்றான், அந்த பாட்டை வந்து ஏன்னா தப்பா படிச்சுக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி ஏன் இந்த பாட்டை இப்படி படிக்க சொல்றாருன்னு சொன்னோம்னா அந்த பாட்டினுடைய கருத்து என்னன்னாக்கா, அது வந்து உயிரை கொல்லக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வள்ளலாருடைய அமைப்புல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டு அப்ப இதுவே 3 தடவை படிக்கணும்னா இதை கொண்டு போய் இந்த ஆள் நம்மளை சும்மா விட மாட்டான் போலுக்கு, மட்டன் சாப்பிட விட்டுருக்கு கெடுத்துருவான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இதை போய் அந்த பாட்டை அந்த ஆள் அவர் படிக்கிறாரு. அந்த பாட்டை எனக்கு படிக்க தெரியாது, இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். துண்ணன கொடியூர் பிற உயிர் கொள்ள
தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணிராலேயோ பிறர் உயிர் பதைக்க கண்டேன், கண்ட காலத்திலும் பதைத்தேன், வன்னியலாவும் தூண்டிலும் கண்ணிலும் வலைகளும் கண்ட போதெல்லாம் தூண்டிலும் கண்ணி வலைகளை கண்ட போதெல்லாம் எண்ணி நடுங்கி நடுக்கம் கைதேன், திருவுளவும் அறியேன். இந்த பாட்டு அந்த 64வது பாட்டு திருவருப்பாலில் பிள்ளை பேர் விண்ணப்பத்தில் இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டை அப்போ 3 தடவை 4 தடவை படிக்க சொன்னார். இந்த பாட்டை படித்து முடிச்சிட்டான். முடித்த உடனே இவர் விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, என்னப்பா இப்படி சொல்கிறாரு, எப்படி இவர் என்ன மட்டன் சாப்பிடக்கூடாது, அப்படி மட்டன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் அதை அவரை உட்கார வச்சுட்டு அந்த புக்கை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட காமிக்கிறாரு. அப்பாட்ட காமிச்சோன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, அவர் சொல்வதெல்லாம் உண்மைப்பா, உண்மையே தான் சொல்கிறாரு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு. என்னப்பா இப்போ உண்மைன்னு படக்குன்னு உண்மைன்னு சொல்கிறீங்க, நேற்று நைட்டு ராஜு கடையில் வாங்கி வஜ்ரா மீன் வாங்கிட்ட மீன் இன்னும் நம்ம வகுத்துக்குள்ளே இருக்குது. நேற்று நைட்டு ராஜு கடையில் வஜ்ரா மீன் வாங்கி சாப்பிட்டோமே, அந்த மீன் இன்னும் நம்ம வகுத்துக்குள்ளே இருக்குது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான், அப்போ நம்ம ஏன் சாப்பிடணும், நம்ம ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை அப்படின்னு அந்த பையன் அந்த தம்பிட்ட அந்த இவர்கிட்ட கேட்குறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம பரம்பரையாக இதைத்தானப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறேன், அவர் சொல்வதுதான் உண்மை, அதனால நீங்கள் நம்ம அவர் அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நேர இந்த பெரியவரை பார்த்து ஒரு கடிக்கலான்னு சொல்லி வர்றாரு. வந்தால் அந்த பெரியவரை இல்லை, ஆளே காணும். உடனே காணும்னு சொன்னோம்னா அந்த பையனுக்கு அப்போ திடீர்னு ஒரு உதயமாகுது, ஒரு சிந்திக்கிறாரு, இந்த ஒரு பாட்டில் இவ்வளவு இது கருத்து இருக்கா, நம்ம முன்னோர்கள்லாம் ஏன் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இப்போ நம்ம பரம்பரையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால அடிப்படை நம்ம முன்னோர்களும் சாப்பிட்டாங்க, அதனால நானும் சாப்பிட்டேன், அதனால நீயும் சாப்பிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே அவங்க அப்பாட்ட போய் பார்க்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, மறுநாள் காலையில் மட்டன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க 2 பேரும். அவர் பெரியவர் எடுத்துடுறாரு. பையன் அந்த 14 வயசு பையன் என்ன பண்ணுறான், அவன் சாப்பிடக்கூடாது, ஏன் இந்த பாட்டில் இந்த கருத்து இருக்குது, அதனால் இது மட்டன் எதையுமே உயிரின்னு கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினச்சிட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு காட்டு இலாக்காவில் கொடுத்துட்டு வந்துடுறான், ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடுறான். பையன் அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்களை எல்லாத்தையும் அப்பா சொன்னார், அந்த காயிலாங்கடையில் கொண்டு போய் இந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டு போய் இருக்கிற பாத்திரம் பண்டங்களையெல்லாம் கொண்டு போய் இதில் போட்டு அதுக்கு பூரா புது பாத்திரங்களாக வாங்கிட்டு அன்னையிலேருந்து வெஜிடேரியன் இயற்கை காய்கறி சமையலை சமைக்க வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பையன் நினச்சான், இத்தனை வருஷமாக பரம்பரையாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த புலால் உணவை ஒரு பாட்டில் நம்மளை திருத்தக்கூடிய அளவுக்கு இந்த அறுப்பால் அவர் பள்ளிக்கூடக்குமே போகாத வடலூர் வள்ளலார் பாடியிருக்காருன்னா, ஒரு பாட்டுக்கு இவ்வளவு கருத்து இருந்துச்சுன்னா மற்ற பாடல்கள் எவ்வளோ கருத்து இருக்கும், நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது மேலே அந்த பையனுக்கு பற்று அந்த இதை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த அறுப்பா புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வேப்ப மரத்தோட உச்சி மேலே ஏறி நிறைய படிக்க ஆரம்பித்தார். நிறையா படித்தா நிறையா தெரிஞ்சுக்கலாம்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி படிக்க ஆரம்பித்து புலமையை அந்த அறுப்பாரில் புலமையாயிட்ட பெரிய புலமையாயிட்டார். திருவாசகம், தேவாரம், திருவாசகம் எல்லாத்துலேயும் அவர் திறமை வந்துருச்சு. அவர் கடைசியில் அவருடைய பேர் எம்ஏ உசைன் பாய் அவர் பேர். அவர் உலக வெஜிடேரியன் கவுன்சிலிங் அமைப்பு தலைவர். அவரை என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, உலக வெஜிடேரியன் கவுன்சிலிங் அமைப்பின் தலைவராக இருக்கார். டாக்டர் சித்த வைத்தியரும் கூட.
ஆக அவர் வந்து இந்த அளவுக்கு வந்தாருன்னா அந்த பாட்டினுடைய கருத்து அப்படி மாறி இருக்கு. அவர் சன்மார்க்க நேசங்கிற மாத இதழை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த மாத இதழை வெளியிட்டு இருக்காருன்னா அந்த மாத இதழை பூரா இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, காசுக்காக பிரிண்ட் பண்ணி விற்கல. ஆக அந்த முஸ்லிமா இருந்தும் அந்த இந்த அமைப்புக்கு ஒரு பாட்டில் இந்த கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பம் பூரா மாறிச்சுன்னா இதுல கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் மட்டன் சாப்பிடாதவங்க தான், சைவம் தான். ஆனாலும் நான் இங்க இதை ஏன் சொல்றேன்னா, இந்த கூட்டத்தில் ஏன் சொல்றேன்னா, இந்த வெளியே இருக்கிற மக்கள், நிறைய மக்கள் வெளியே பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கேட்டு இந்த நம்ம வள்ளலாருடைய அமைப்புக்கு நம்ம அருப்பாவுடைய வரணும், அவங்களும் நல்வழிப்படுத்தணும், அவங்களும் எல்லா உயிரை இன்புற்று இருக்கிற மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை வெளியே இருக்கிற மக்களுக்கு தான் சொல்றேன்னு ஒழிய நம்ம உள்ள இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க நீங்க எல்லாமே எல்லாத்தையும் சுத்த சைவமாக தான் இருக்கீங்க. நான் வெளியே உள்ள மக்களுக்கு தான் கூறிக்கொள்கிறேன் கூறிக்கொண்டு ஒரு சிறிய பாடல் பாடுகிறேன். பண்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ, பண்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாக்குமோ, வழியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, பெரிய மலையை ஒரு கிளி சிறையினால் துன்புற அசைக்குமோ, வச்சிர தூண் ஒரு துருப்பினால் துண்டமாகுமோ, சூரியனை இருள் வந்து சூடுமோ, காற்றில் மலை தோயுமோ, சூரியனை இருள் வந்து சூடுமோ, காற்றில் மலை தோயுமோ, இல்லை அன்புடைய உன்னடியை பொன்னடியை உண்ணும் மாடு அடிமலர் மொழி கணிந்தோர்க்கு அவ்வளவுமோ காமம் வெளி உருமோ, வெளி தற்பமும் விதற்பமும் கூறுவோம், அவ்வளவுமோ காமம் வெளி உருமோ, வெளி தற்பமும் விதற்பமும் கூறுவோம், கந்த போட்டத்து வளர்த்தர போது கந்தவே சண்முக தூயமணி உண்முக செய்வமணி கண்முக தெய்வ மணியே. அது புரிஞ்சுதி சரிப்பன் கருணை புரிஞ்சுதி. நீங்க உங்களுடைய பெரியவர்கள் இதை ஆரம்பிச்சு 53 வருஷம் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. 53 வேலையை ஆரம்பிச்சா இதுல வந்து பல பேர் வந்திருக்காங்க, பல பேர் புதுசாக வர்றாங்க. பூரா இவர்களுக்கும் அந்த எங்க மண்டபத்தில் வந்து வடலூர் போயிட்டு வந்த பாதை எங்க மண்டபத்தில் படணும்னா நாங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ, எங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், எங்க அப்பா செஞ்ச புண்ணியத்தினால உங்க பாதை வந்து எங்க மண்டபத்தில் படுத்துருக்கு, மேலும் மேலும் இது ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லிருந்து இதே இதுல கூட்டத்தில் வந்து ஒரு அப்பா இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இது காசிக்கு இது கட்சி யாத்திரை செய்து போயிருந்தாங்க, மக்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க. பல முஸ்லிம்கள்லாம் அவங்க எல்லா பேரும் அவங்க போயிட்டு வந்தவங்க எல்லா பேரும் மதுரையில் உள்ள தலைவர் வந்து எல்லாரும் போயிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கும் இங்கே வந்து சிறப்பு பாராட்டு விழா நடத்தினாங்க. எல்லா பேரும் வந்திருந்தாங்க. அப்ப வந்திருக்கும் போது அவங்க எல்லாரும் வந்திருக்கும் போது அப்பாவுக்கு பேச சொன்னாங்க. இந்த ஐயா ராமலிங்க ஐயா பெரியவங்க எனக்கு பேச சொன்ன மாதிரி எங்க அப்பாவையும் பேச சொன்னாங்க. பேச சொல்லும் போது அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பேச அவர் வரும்போது அவர் வந்து அதாவது மக்காவுக்கு போயிட்டு வந்த 100 பேர் மக்காவுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க, இந்த போயிட்டு வந்த வாரம் வந்து எங்க மண்டபத்தில் மட்டும் நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோமோன்னு அவர் சொல்லிட்டு அதனால எல்லா பாதத்தையும் தொட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை சொல்லிட்டு உட்காந்து இருந்தாங்க. அந்த தலைவர் வந்து பேசும்போது கடைசியா தலைவர் பேசுவாங்கல்ல, பேசும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஐயா இந்த மண்டபத்து உரிமை அளித்த மண்டபத்து சொந்தக்காரர் வந்து இந்த வார்த்தையை சொன்னாரு. இவர் வந்து ஐயா வந்து பாதம் சொன்னாரு. அவர் வந்து அவர் கண்ணையா இல்ல, அவர் வந்து கண்ணையா இல்ல, என் கண்ணு அவர் ஐயானுக்காக ஐயான்னு கூப்பிடுறான்,
அவர் வந்து அவர் வந்து என்னுடைய கண்ணுன்னு சொன்னார், எங்களுடைய கண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த நீங்கள் வடலூருக்கு போயிட்டு வந்த பாதங்கள்லாம் பட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். வழி துணையாக இந்த முருகனுக்கு மயிலும் வேலும் துணையும் வந்த மாதிரி வடலூர் வள்ளல் பெருமான் வந்து உங்கள் கூட வந்து நல்ல உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாரு என்று கூறிக்கொண்டு இந்த அளவுக்கு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுகாரம் நமது பாத யாத்திரை குழுவில் Yo,